கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையான சத்தியத்தை தேடணும், உண்மையான சபையை தேடணும், உண்மையான ரட்சிப்பை தேடணும், உண்மையை தேடணும், சத்தியத்தை தேடணும். இதெல்லாம் எப்படி தேட முடியும் அப்படிங்கிறத இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். முதலாவது, உண்மையான அன்பை நாம் அடையாளம் கண்டு கொள்ளணும்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்போது இந்த வசனப்படி ஒரு மனுஷனுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்கு எது நிறைவான அன்புன்னு கேட்டால், அவன் ரட்சிப்பை அடையிறது தான் உண்மையான அன்பு, உண்மையான சந்தோஷம். அப்போது ஒரு மனுஷனுக்கு உண்மையான அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அடையாளம் கண்டுகொள்ளணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த உண்மையான அன்பை நம்ம உறவுகள் நமக்கு தரலாம், நமது நட்புகள் நமக்கு தரலாம். ஆனாலும் நம் தேவன் நம்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பி நமக்காக அவரை சிலுவையிலே மரிக்க செய்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை ரட்சித்ததன் காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு என்பதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அதை தேடி நாம் போக வேண்டும். இரண்டாவது, உண்மையான சத்தியத்தை நாம் கண்டுபிடிக்க அதை தேடி போக வேண்டும். உண்மையான சத்தியம் என்றால் என்ன? இப்பொழுது கிறிஸ்தவத்திலே கூட நிறைய சபைகள், 4500 பெரிய பிரிவுகளும் கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட உட்பிரிவுகளும் உள்ளடக்கியது தான் இன்றைய கிறிஸ்தவம். அப்படி என்றால் உண்மையான சத்தியம் என்பது ஒரே ஒரு சத்தியமாகத்தான் இருக்கும். அந்த சத்தியம் அவருடைய சபையாகிய கிறிஸ்துவின் சபையிலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட உண்மையான சத்தியத்தை நாம் கண்டுகொள்ள அது கிறிஸ்துவானவரின் உபதேசத்திலிருந்து வந்த சத்தியமாக, கிறிஸ்துவானவரின் உபதேசமாகிய சத்தியமாக அது இருக்க வேண்டும் என்பதை யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக சொல்கிறது. மூன்றாவது, நாம் உண்மையான ஆராதனையை ஏறெடுக்க வேண்டும். எப்படி உண்மையான ஆராதனை? எது உண்மையான ஆராதனை? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனமும் அந்த வசனத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களில் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வசனத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து மெசியா என்கிற அந்த பதத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் நாம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் உபதேசத்தின்படியான ஆராதனை எங்கு இருக்கிறதோ அதுதான் உண்மையான ஆராதனை. ஆக அந்த ஆராதனையை நாம் தேட வேண்டும் என்பது இந்த கருத்தின் பகுதியாக இருக்கிறது. நான்காவது, உண்மையான சபையை அடையாளம் காண வேண்டும். உண்மையான சபை. இப்பொழுது உலகத்திலே நான் ஏற்கனவே சொன்னபடி ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எது உண்மையான சபை? நன்றாக நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், ஒரு சாதாரண ஃபோன் கம்பெனியை எடுத்துக்கொண்டால் கூட அந்த கம்பெனி ஒரே ஒரு பெயரை மாற்றி இன்னொரு பெயரில் ஒரு டூப்ளிகேட் இயங்குவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஒரு மிக்சி இருக்கிறது என்றால் அதிலே ஒரு சின்ன எழுத்தை மாற்றி அதனுடைய டூப்ளிகேட் இங்கே விற்பனையாகி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதே போல தான் வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையானது இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பெயருக்கு முன்னும் பின்னும் அல்லது வேதத்திலே உள்ள வார்த்தைகளை ஆங்காங்கே கோர்த்து நிறைய சபைகள் இருக்கிறது. ஒரு விசேஷத்த சபையை நான் சொல்கிறேன். எபிரோன் சர்ச் என்று ஒன்று இருக்கிறது. எபிரோன் என்றால் என்ன? ஆபிரகாமின்
மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்தவன் பெயர் எபிரோன், அல்லது அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் பெயர் கூட எபிரோன். இப்பொழுது சொல்லுகிறபடி இவர்கள் வைத்திருக்கிறபடி எபிரோன் சர்ச் என்றால் ஆபிரகாமின் மனைவி கல்லறை என்று நாம் பொருள் கொள்ள முடியும். ஆனாலும் வேதத்திலே என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையிலும் சபை வைத்து கொண்டு அலைகிறார்கள். ஆனால் வேதமே சபையின் பெயரை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரோமர் 16வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி கிறிஸ்துவானவர் தமது சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சபையின் பெயர் கிறிஸ்துவின் சபை என்று சொல்லியிருக்கிறது. ஆக உண்மையான சபையை நாம் அடையாளம் கண்டு தேடி அதிலே இணைந்து கொள்ள வேண்டும். கடைசியாக உண்மையான இரட்சிப்பின் திட்டத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையான இரட்சிப்பின் திட்டம் என்றால் என்ன? நாம் இதை மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறபடி, இந்த பூமியிலும் வானத்திலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களை ஞானஸ்தானப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த இரட்சிப்பின் திட்டத்துப்படி நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பிறரையும் இரட்சிப்பதற்கான கட்டளையை பெற்றிருக்கிறோம். அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுவது தான் இரட்சிப்பின் திட்டத்தின் நிறைவு. அதை விட்டுவிட்டு நாம் இரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் சபைக்கு செல்கிறோம், நாம் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஏன் நாம் கிறிஸ்துவின் சபையிலேயே கூட இருக்கிறோம், அப்படி என்று நம்மை நாமே சுருக்கி கொள்ளாமல் நமக்கு தெரிந்த வேத வசனத்தை, நாம் பெற்ற இரட்சிப்பை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லுவது தான் தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஆக நாம் உண்மையான சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டும், உண்மையான அன்பை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான சபையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான ஆராதனையை நாம் ஏறெடுக்க வேண்டும், உண்மையான இரட்சிப்பின் திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யும்போது நாம் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.